ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 11th லெசனை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 10 லெசன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நாம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர் ஜுவாலஜி, பிஜிடிஆர் ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் படிக்கலாம், பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த லெசனோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம், அதாவது ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ். சுற்றுச்சூழலியல் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு சிற்றினத்தின் அனைத்து வாழிடங்களின் தொகுப்பு டேஷ் எனப்படும். என்னன்னு பார்த்தோம்னா புவிப்பரவல் வீச்சு, அதாவது ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். ஒட்டகம் அதன் உடல் எடையில் எத்தனை சதவிகிதம் வரை நீரிழைப்பை தாங்கும் திறன் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 25% வரை நீரிழைப்பை தாங்கும் திறன் பெற்றது. சிறு வாழிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் எல்டன், 1927. சுற்றுச்சூழலில் ஒப்பிடத்தக்க செயல்களை செய்யும் சிற்றினக்குழு மற்றும் ஒரு சமுதாயத்திற்குள் அக்குழுவிற்கான சிறு வாழிட பரப்பு ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உயிரின சங்கமம், அதாவது கில்ஸ். வெவ்வேறு புவியியல் மண்டலங்களில் உள்ள ஒரே வகையான சிறு வாழிடங்களில் வாழும் சிற்றினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள், அதாவது ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ். கட்லா, ரோகு மற்றும் மெரிகால் ஆகிய மீன்கள் வாழும் குள சூழ்நிலை மண்டலத்தில் எந்தெந்த அடுக்குகளில் வாழ்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குளத்தில் எந்தெந்த அடுக்குகளில் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கட்லா நீரின் மேற்பரப்பில் வாழ்கிறது, அதாவது சர்ஃபேஸ் ஃபீடர். ரோகு நீரின் செங்குத்து அடுக்கில் வாழ்கிறது, அதாவது காலம் ஃபீடர். மெரிகால் தரைப்பரப்பில் வாழ்கிறது, அதாவது பாட்டம் ஃபீடர். உயிரினங்களில் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் வளர்சிதை மாற்ற வீதம் இரட்டிப்படைகிறது, அல்லது ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் போதும் வளர்சிதை மாற்றம் பாதியாகிறது என தெரிவிக்கும் விதி எது அப்படின்னு பார்த்தோம்னா வான் டாப் விதி. வெப்பநிலை வினைகளின் வேகத்தின் மீது ஏற்படுத்தும் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலை கெழு அல்லது கியூட்டன் மதிப்பு, அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிசியன்ட். உயிரினங்களில் கியூட்டன் மதிப்பு என்ன, அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிசியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 2, அதாவது 2.0. குளிரான பகுதிகளில் வசிக்கும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் வெப்பமான பகுதியில் வசிக்கும் உயிரினங்களை விட அதிகமான உடல் எடையை பெறுகின்றன என்பதை விளக்கும் விதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பெர்க்மேனின் விதி, அதாவது பெர்க்மேன்ஸ் ரூல். குளிரான பகுதிகளில் வாழும் மாறா உடல் வெப்பம் கொண்ட விலங்குகளின் கால்கள், காதுகள் மற்றும் பிற இணை உறுப்புகள் வெப்பமான பருவநிலையில் வாழும் அதே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களை விட சிறியதாக உள்ளன என்பதை விளக்கும் விதி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன் விதி, அதாவது ஆலன் ரூல். குறைவான வெப்பநிலையில் அதிக எண்ணிக்கையில் முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகின்றன என்பதை விளக்கும் விதி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜோர்டானின் விதி, அதாவது ஜோர்டான்ஸ் ரூல். அதிக வெப்பநிலை மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்கினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரினங்கள், அதாவது யூரிதேம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பூனை, நாய், புலி மற்றும் மனிதன். உயிரினங்களில் குறைவான அளவு வெப்பநிலை வேறுபாடுகளை மட்டுமே தாங்கிக் கொள்ளும் திறன் பெற்றவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா குறை வெப்ப வேறுபாடுடைய உயிரினங்கள், அதாவது ஸ்டீனோதேம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மீன்கள், தவளைகள், பல்லிகள் மற்றும் பாம்புகள். பூமியில் உள்ள உயிரினங்கள் முதலில் எதில் தோன்றின அப்படின்னு பார்த்தோம்னா கடலில் தோன்றின. பூமியின் மேற்பரப்பில் எத்தனை பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது? இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின்ஸ் தான், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். 4/3 பகுதி.
மணல் உருவாக்கத்தில் முக்கிய காரணி எது அப்படின்னு பார்த்தோம்னா நீர். அதாவது முக்கிய காரணி என்னென்னா நீர், பாறைகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து முக்கிய காரணி என்னென்னா நீர் மூலிமா தான் நமக்கு வந்து அந்த பாறைகள் வந்து சிதைக்கப்பட்டு அதுலேருந்து தான் மண் உருவாகுது. அதனால் இது வந்து முக்கிய காரணி வந்து நீர். அதாவது பாறைகளும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் கொஷின் வரும், அதுலேயும் பார்க்கலாம் வாங்க. ஆனால் இதோட கொஷின் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து நீர் தான். திடநிலையில் உள்ள நீர் திரவ நிலையில் உள்ளதை விட அடர்த்தி டேஷ் ஆகும். என்னன்னு பார்த்தோம்னா அடர்த்தி குறைவானது ஆகும். நீர் அதிக டேஷ் இழுவிசை கொண்டதாகும். என்னென்னா பரப்பு இழுவிசை, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் கொண்டதாகும். மண்ணின் தாய்ப்பொருளான அதாவது பேரண்ட் மெட்டீரியல்ஸில் இருந்து மண் உருவாகிறது. டேஷில் இருந்து மண் உருவாகிறது. என்னன்னு பார்த்தோம்னா பாறைகளில் இருந்து மண் உருவாகிறது. முன்னாடி கொஸ்டினில் என்னன்னு பார்த்தோம்னா முக்கிய காரணி என்ன, அதாவது மண் உருவாவதற்கு முக்கிய காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீருன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணின் தாய்ப்பொருளான டேஷில் இருந்து மண் உருவாகிறது. அது தாய்ப்பொருள்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாறைகளில் இருந்து மண் உருவாகிறது. பாறைகள் காலநிலை காரணிகளால் சிதைவுற்று மண்ணாக மாறுவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மண் உருவாக்கும். இது வந்து எல்லாருமே இந்த கொஷின் வந்து ஈஸியாக எழுதிடலாம். மண் உருவாக்கம் அப்படின்னு வந்தால் ஈஸியாக எழுதிடுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க, பீடோஜெனிசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இந்த கொஷின் கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. மண்ணின் நயம் அதாவது சாயில் டெக்ஸ்சர் மண்ணில் உள்ள எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா துகள்களின் அளவை பொறுத்து அமைகிறது. அதாவது சைஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸை பொறுத்து அந்த மண்ணின் நயம் வந்து அமைகிறது. ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள மண்ணின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளிக்கு என்ன பெயர் அப்படின்னா புரைவெளி, அதாவது போர் ஸ்பேஸ் என்று பெயர். நிலநடுக்கோடு மற்றும் துருவ பகுதிகளுக்கு இடையே காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு மற்றும் பூமியின் சுழற்சி ஆகிய காரணங்களால் தோன்றுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா காற்று. இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோரியோலிஸ் விளைவு என்று பெயர். அந்த காற்று உருவாவதற்குண்டான அதாவது நிலநடுக்கோடு மற்றும் துருவ பகுதிகளுக்கு இடையே காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு மற்றும் பூமியின் சுழற்சி ஆகிய காரணங்களால் தோன்றுவது தான் இந்த காற்று. இதோட விளைவுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கோரியோலிஸ் விளைவு என்று பெயர். இப்படியும் கேட்பாங்க, அது நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது வரும். இந்த 25 கொஸ்டினாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். நம்ம இது வரைக்கும் 10 லெசன் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியாச்சு. 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. 12th ஸ்டாண்டர்டில் 10 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 11th லெசன். இதில் வந்து பார்ட் 1 வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம். பார்ட் 2 வீடியோஸு, பார்ட் 3 வீடியோஸ் இருக்குது. இதோட நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.